இந்த போன வீடியோவோட தொடர்ச்சி தான். பாண்டவர்களுக்கும் வீர ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்மந்தம்? வீர ஆஞ்சநேயர் கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அணைப்பட்டியில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயில் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, இப்போ பார்க்குறோம்ல அந்த மலை தான். ஸோ அந்த மலையில் தான் பாண்டவர்கள் வந்து பாஞ்சாலியோடு தங்கி இருந்திருக்காங்க. பாஞ்சாலிக்கு வந்து சிவ பூஜை செய்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அப்போ பீமன் தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே ஓடுற அந்த வைகை ஆற்றுல வந்து தண்ணி எடுக்க வந்திருக்காரு. அப்போ வந்து அனுமன் வந்து பெரிய வானரமாக ஒரு மாதிரி அவரை தண்ணி எடுக்க விடாமல் தடுத்திருக்காரு. அப்புறம் வந்து தெரிஞ்சிருக்கு அவர் வந்து வாயுபுத்திரன் தான், 2 பேரும் சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அனுமர் வந்து நான் சும்மா வேடிக்கைக்காக தான் உன்னை தண்ணி எடுக்க விடாமல் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு, நீ இந்த இடத்துல என்னை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கிபி 16ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மா ஆட்சி காலத்தில் காமேசாமி நாயக்கர் அப்படின்ற ஜமீன்தாரோட கனவுல அனுமன் வந்து இது மாதிரி இந்த இடத்துல தாளம்புதர் இருக்கும், அதுக்கு அடியில் நான் இருப்பேன், என்னை வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு தாளம் புதர் இருந்திருக்கு. அதை தோண்டி பார்க்குறப்போ ஒரு பாறை தெரிஞ்சிருக்கு. அந்த பாறையை எடுத்துகிட்டு அந்த சிலை இருக்குன்னு சொல்லிட்டு பாறை எடுக்க ட்ரை பண்ணால் அந்த பாறை வந்து பூமிக்கு அடியில் வரைக்கும் போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு இதுதான் அந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதே இடத்துல சுவரை எழுப்பி இவங்க கோயிலை வந்து கட்டி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.